த செல்ஸ் லைனிங் த வில்லி ப்ரொடியூஸ் நியூமரஸ் மைக்ரோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன். நல்லா கவனிங்க. செல்ஸ் என்னது? செல்கள், எபித்திலியல் செல்கள், ரைட்டா? அதான் குறிக்குது, எபித்திலியல் செல்களை தான் இது குறிக்குது, ரைட்டா? என்னது செல்லுனாலும் இந்த இடத்துல என்னது? எபித்திலியல் செல்களை குறிக்கிறது. இந்த செல்லுகள் அப்போ லைனிங் அப்படின்னு என்ன கோடுகள்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல கோடுகளை குறிக்காது. கோடுகள் லைனிங்னாலே கோடுகள் கிடையாது. அந்த ஒரு இப்போ இன்டெஸ்டின் இருக்கு இல்லையா? இன்டெஸ்டினில் உட்புறமாக இருக்கக்கூடிய லேயர், ஒரு லேயர் என்னது? மொத்த போர்ஷன், ரைட்டா? அதுதான் லைனிங்னு சொல்லுவாங்க. லைனிங்னா இன்னர் லேயர். அப்போ உட்படிவம். லேயர்னா என்னது? லேயர்னா ஒரு படிவம் தானே, உட்புறமாக இருக்கக்கூடிய ஒரு படிவம் தான் சொல்ல. த செல்ஸ், இந்த செல்லுகள் எபித்திலியல் செல்லுகள் லைனிங் த வில்லி. லைனிங் தானே அந்த வில்லியை மூடி இருக்கிறது. எது? இப்போ வில்லின்னு நம்ம படித்தோம்ல, என்ன படித்தோம்? வில்லின்னு சொன்னால் உட்புறத்தில் இருக்கக்கூடிய செல்லுகள், உட்புறத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம படித்தோம், ரைட்டா? அதுதான் நம்ம வில்லின்னு சொன்னோம், ரைட்டா? அதாவது ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய போர்ஷன், ரைட்டா? கடைசியில் இருக்கக்கூடிய போர்ஷனு தான் வில்லின்னு நம்ம படித்தோம். அதில் அந்த போர்ஷன் பூரா யாரால் மூடப்பட்டுள்ளது? செல்லுகளால் மூடப்பட்டுள்ளது, எபித்திலியல் செல்லுகளால் மூடப்பட்டுள்ளது. லைனிங்னா அந்த உட்சுவர்கள் மூடப்பட்டுள்ளது. அது என்ன செய்யுது? ப்ரொடியூஸ், உண்டாக்குகிறது நியூமரஸ் மைக்ரோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன். நியூமரஸ்னால் பல சிறிய சிறிய ப்ரொஜெக்ஷன் கைவிரல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷனை உண்டாக்குகிறது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோவில்லி கிவிங் எ ப்ரஷ் பார்டர் அப்பீரியன்ஸ் அப்படின்னா. ப்ரஷ் பார்டர் அப்படின்னா ப்ரஷ் இருக்கு இல்லையா? நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருக்கு இல்லையா? அதில் எத்தனை நரம்புகள் இருக்கிறது? ஏகப்பட்ட நரம்பு இருக்குல்ல. அதை மாதிரி கூட்டமாக நெருக்கமாக அந்த பிரஷ் வடிவத்தில் தோணக்கூடிய ஒரு அந்த செல்லுகள் என்ன செல்லுது? அந்த செல்லுகள் பிரஷ் வடிவத்தில் தோணுது. அதைத்தான் அது என்ன கால்டு மைக்ரோவில்லி சொல்கிறோம். அந்த மைக்ரோவில்லி எவ்வாறாக இருக்கிறதுனா கிவிங்னா இருக்கிறது. இந்த இடத்துல எப்படியே பிரஷ் பார்டர் அப்பீரியன்ஸ், அதாவது பிரஷ் வடிவத்தில் இருக்குது. பிரஷ் எல்லைகள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லைன்னு வராது, பிரஷ் வடிவத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறான், ரைட்டா? நீளமாக, அதாவது இருக்கிற பிரஷ்ஷை நெருக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். தட் இன்க்ரீசஸ், அது அதிகரிக்கிறது. எதை? சர்ஃபேஸ் ஏரியா. எதை அதிகரிக்க? சர்ஃபேஸ் ஏரியானா மேல் பரப்பை அதிகரிக்கிறது. எனார்மஸ்லி, அதிகமாக, அதாவது அதிகரிக்கிறது, ரைட்டா? அதாவது இன்க்ரீஸ்னா அதிகரிக்கிறது. எதை? மேல் பரப்பை அதிகரிக்கிறது. எனார்மஸ்லினா மிக அதிகமாக அதிகரிக்கிறது. என்ன பார்த்துக்கலாம்? த செல்ஸ் லைனிங் த வில்லாஸ் அப்படின்னா வில்லாஸை மூடியுள்ள செல்கள், அது எபித்திலியல் செல்கள் என்ன செய்கிறது? ப்ரொடியூஸ் உண்டாக்குகிறது நியூமரஸ், பலதரப்பட்ட மைக்ரோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ், பலதரப்பட்ட விரல் வடிவத்தில் உள்ள அமைப்புகளை உண்டாக்குகிறது, ரைட்டா? அது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? மைக்ரோவில்லி என்று அழைக்கப்படுகிறது. அது எவ்வாறாக அமைந்திருக்கிறது? பிரஷ் வடிவத்திலே அமைந்திருக்கிறது. பிரஷ்னா நெருக்கமாக அமைந்திருக்கிறது. இவைகள் எதை செய்கிறது? இன்க்ரீஸ்னா கூட்டுகிறது. அதோட மேல் பரப்பை கூட்டுகிறது. எது? எனார்மஸ்லி, மிக அதிகமாக கூட்டுகிறது, ரைட்டா? அடுத்து அலாங் வித் வில்லி, இந்த வில்லியோட சேர்த்து த லியல் மூக்காஸ்னது உட்புறத்தில் உள்ள, அதாவது அந்த லாஸ்ட் இன்டெஸ்டின், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு கடைசி பகுதியில் உள்ள உட்புறத்தில் உள்ள, ரைட்டா? அதாவது உட்புறத்தில் உள்ள அந்த ஒரு செல்லுகளை குறிக்கும், ரைட்டா? அதான் மூக்காஸ்ன்னு சொல்கிறான். அப்போ ஆல்சோ கண்டெயின் மூக்காஸ் செக்ரிகேட்டிங் கோப்லெட் செல்ஸ். அப்போ மூக்காஸ் சளியை சுரக்கக்கூடிய கோப்லெட் செல்களை கொண்டிருக்கிறது. எது கொண்டிருக்கிறது? லியல் மூக்காஸ் கொண்டிருக்கிறது, ரைட்டா? அது லியல் மூக்காஸ்குள்ளே என்ன இருக்குது? கோப்லெட் செல்லுகள் இருக்கிறது. அவைகள் மூக்காஸை வெளியேற்றுகிறது. இது மூக்காசன் சளியை வெளியேற்றுகிறது. அது ஒரு என்ஜைம். இது நல்லதுக்கு தான் வெளியேறுது. நான் சளின்னா நீ மூக்கில் வர சளி இல்லை, இது வந்து ஒரு என்ஜைம் மாதிரி, ரைட்டா? அப்போ அலாங் வித் வில்லி, இந்த வில்லியோட சேர்த்து என்னது? த லியல் மூக்காஸ் வந்து எதை வைத்திருக்கிறது? கோப்லெட் செல்களை வைத்திருக்கிறது. அது மூக்காஸ் சளியை செக்ரிகேட், சுரக்கிறது, ரைட்டா? கண்டெயின் வைத்திருக்கிறது. மூக்காஸ்னா மூக்காஸை வெளியேற்றக்கூடிய, மூக்காஸை யார் வெளியேற்றுறா? கோப்லெட் செல் வெளியேற்றுக்கிறது. அண்டு மேலும் இன்னொன்னே வச்சுருக்கு, என்னென்னு பார்ப்போமா? லிம்பாய்டு டிஷ்யூஸ். லிம்பாய்டுனா ஆன்டிபயோட்டிக் உண்டாக்கக்கூடிய ஒரு டிஷ்யூஸ், அதை வைத்திருக்கிறது, ரைட்டா? அப்போ நோனஸ், அது எப்படியே அவைகள் எவ்வாறாக அறியப்படுகிறது? பெய்யார் பேச்சஸ் என்று அறியப்படுகிறது. பெய்யார் பேச்சஸ். அப்போ பெய்யார் பேச்சஸ் அறியப்படக்கூடிய லிம்பாய்டு
டிஷ்யூ சதைகளை வைத்திருக்கிறது. விச் ப்ரொடியூஸ் எதை உண்டாக்குகிறது இந்த பெய்யார் பேச்சஸ் அப்படின்னா ப்ரொடியூஸ் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் WBC ரைட்டா, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளை சுரக்கக்கூடிய லிம்போசைட்டுகளை இது உண்டாக்குகிறது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த வால் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டின். அப்போ வால்னா சுவர், சிறுகுடல் நல்லா பார்த்துக்கோங்க. மேலே ஸ்டொமக்கு, அதுக்கு கீழே ஸ்மால் இன்டெஸ்டின், அதுக்கு கீழே என்னது லார்ஜ் இன்டெஸ்டின். இதுதான் அமைப்பு. மொதல் ஸ்டொமக்கு, அதுக்கு கீழே ஸ்மால் இன்டெஸ்டின், அதுக்கு கீழே லார்ஜ் இன்டெஸ்டின். அப்போ ஸ்டொமக்குக்கு மேலே என்னது அந்த குழாய், என்ன குழாய் ஈசனோஃபேகஸ் குழாய் ரைட்டா, தொண்டையிலேருந்து அந்த ஸ்டொமக் வரைக்கும் வரக்கூடிய ரைட்டா. இதுக்கு நடுவில் அங்கங்கே அந்த குழாயை திறக்கிறதுல இருக்கும், அதுக்கு பேரை பார்த்துக்கோங்க ரைட்டா. இந்த வால் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டின். அப்போ ஸ்மால் இன்டெஸ்டினோட சுவர்களானது பியர்ஸ் வைத்திருக்கிறது. இதை கிரிப்ஸை வைத்திருக்கிறது. கிரிப்ஸ் என்ற ஒரு தசையை வைத்திருக்கிறது. அந்த தசை எவ்வாறாக அமைந்திருக்கிறது? பட்வீன் த பேஸ் ஆஃப் த வில்லி, ரெண்டு வில்லியோட அடிப்பகுதி. இப்போ ஒரு வில்லி, இன்னொரு வில்லி, அந்த ரெண்டு வில்லிக்கு நடுவில் உள்ள அடிப்பகுதியில் இது அமைந்திருக்கிறது ரைட்டா. ஒரு குடம், இன்னொரு குடம் வீட்டில் வச்சுருக்கீங்க, கீழே வந்து ஒரு பிளேட்டை பட்டு வச்சுருக்கீங்க, அந்த பிளேட் அது பேர் தான் என்னது கிரிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. த வால் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டின், அதாவது சுவரானது எவ்வாறு அமைந்திருக்கிறது? சுமார் சிறுகுடியின் சுவரானது பியர்ஸ்னால் அமைந்திருக்கிறது, வைத்திருக்கிறது, இருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? கிரிப்ஸை வைத்திருக்குது. அந்த கிரிப்ஸ்னால் எங்கே இருக்கிறது? பட்வீன் த பேஸ் ஆஃப் த வில்லிகளுக்கு, ரெண்டு வில்லிகளுக்கு நடுவில் அடிப்பாகத்தில் அமைந்திருக்கிறது. அதை எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? கால்டு கிரிப்ஸ் ஆஃப் எது? கிரிப்ஸ் ஆஃப் லைபெர்கின் அப்படின்ற லைபெர்கின் என்று அழைக்கப்படுகிறது ரைட்டா. கொஞ்சம் இதாக இருக்கும், அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னா புரிஞ்சு மனப்பாடம்